பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய ஆயுதங்கள் எப்படிப்பட்டவை? நம்முடைய போர் எப்படிப்பட்டது? 3ஆம் வசனம், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்முடைய போர் மாம்சத்தின்படி செய்யப்படுகிற போர் அல்ல. நம்முடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா அல்ல, அவைகள் தேவ பலமுள்ளவைகள். அவைகளை கொண்டு தர்க்கங்களை மேட்டிமைகளை அழிக்கிறோம். அந்த ஆயுதங்களை கொண்டு எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி சிறைப்படுத்த முடியும். இந்த ஆயுதங்களை குறித்து வசனத்தை ஞாபகப்படுத்துகிற ஒரு சம்பவம், ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்தது. நம்முடைய துணை ஜனாதிபதி தேர்தலிலே எதிர்க்கட்சிகளினுடைய வேட்பாளராக ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சுதர்சன் ரெட்டி போட்டியிடுகிறார். அவரை ஒரு பொறுப்பு வாய்ந்த நாட்டின் உள்துறை மந்திரி மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சல்வா ஜூடும் என்கிற இயக்கத்தை பற்றிய ஒரு தீர்ப்பை இந்த நீதிபதி சுதர்சன் ரெட்டி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தபோது கொடுத்தார். அவர் அந்த சல்வா ஜூடும் இயக்கத்தை தடை செய்தார். அப்படி தடை செய்யாமல் இருந்திருந்தார் நக்சலைட்டுகள் ஒழிந்திருப்பார்கள். இந்த நீதிபதி, இந்த வேட்பாளர் நக்சலைட்டுகளுக்கு ஆதரவானவர் என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டை நாட்டினுடைய உள்துறை மந்திரி முன்வைத்திருக்கிறார். நக்சலைட்டுகள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கைக்கொள்ளுகிற தீவிரவாதிகள், வன்முறையாளர்கள். நம்ம நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் நிலப்பகுதி இன்னும் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. சத்தீஸ்கர்ல, பீகார்ல, ஆந்திராவில், இன்னுமாக சில மாநிலங்களில், ஒரிசாவில், மலை பிரதேசங்கள், ஆதிவாசிகள் பகுதிகளில் இவர்களுடைய கட்டுப்பாடு, இவர்களுடைய ஆளுகை இன்னும் இருக்கிறது. அரசாங்கத்தை கூட அவர்கள் நடத்துகிறார்கள். ஏனென்றால் அதையெல்லாம் கண்ணால பார்த்தவன். இதை எந்த விதத்திலும் நாம் நியாயப்படுத்த முடியாது. சட்டத்துக்கு விரோதமானது. வன்முறை என்பது எந்த விதத்திலும் அது பைபிளுக்கு விரோதமானது. அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவது பைபிளுக்கு விரோதமானது. அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இந்த நக்சலைட்டுகள், ஆயுதம் தாங்கிய கம்யூனிசவாதிகள், அவர்கள் சட்டத்தை தங்கள் கையில எடுத்து கொலைகளை கூட செய்யக்கூடியவர்கள். அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம்தான் சல்வா ஜூடும் இயக்கம். ஏனென்றால் பொதுமக்களுக்கே ஆயுதம் கொடுப்பார்கள், பயிற்சி கொடு. அரசாங்கம் உள்ளூர் பொதுமக்களுக்கு ஆயுதமும் பயிற்சியும் கொடுத்து அந்த நக்சலைட்டுகளை எதிர்ப்பதற்கு ஒரு வழிமுறையை உண்டாக்கியது. அதுதான் சல்வா ஜூடும் இயக்கம். சத்தீஸ்கர்ல அதிகமாக அதை செய்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? இந்த சல்வா ஜூடும் இயக்கமே சில நேரங்களில் மிதமிஞ்சி போய்விட்டார்கள். நியாயத்தையும் சட்டத்தையும் மீறி சிலரை கொல்லுவது, சிலரை அடைத்து வைப்பது, தீக்கொளுத்துவது, கிராமங்களை தீக்கொளுத்துவது, இப்படியெல்லாம் இந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஆயுத குழுக்கள் அவர்கள் எல்லை தாண்டி அவர்கள் மிதமிஞ்சி போய்விட்டார்கள். ஆகவே இதை ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து சென்றார். சுப்ரீம் கோர்ட்டில் அது விசாரிக்கப்பட்டு இந்த சல்வா ஜூடும் இயக்கத்தை தடை செய்தார்கள். ஆயுதங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இந்த சல்வா ஜூடும் அரசு ஆதரவு பெற்ற, அரசால் பயிற்றுவிக்கப்பட்ட, அரசால் ஆயுதம் வழங்கப்பட்ட நக்சலைட்டுகள் செய்வது தப்புதான், அதே மாதிரி இதுவும் தப்புதான் என்று சுதர்சன் ரெட்டி தீர்ப்பு சொல்லிவிட்டார். அவர்களுடைய தவறுகளை எல்லாம் விசாரிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டார். இப்போ இதுதான் உள்துறை மந்திரியாலே சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. இயேசு சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான் என்று சொன்னார்.
அதைத்தான் அந்த பைபிள் கருத்துக்களை டால்ஸ்டாய் எழுதினார். த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ என்று ஒரு பிரபலமான புஸ்தகத்தை டால்ஸ்டாய் எழுதினார். தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது என்று பைபிளில் இருந்து எடுத்து எழுதப்பட்ட புஸ்தகம் டால்ஸ்டாயின் புஸ்தகம். டால்ஸ்டாய் தான் நம்முடைய நாட்டு காந்தியடிகளுக்கு குரு. டால்ஸ்டாயினுடைய கருத்துக்களை தான் காந்தியடிகள் எடுத்துக்கொண்டு அகிம்சையை உருவாக்கினார். வன்முறை இல்லாத போராட்டம். உலக பிரகாரமாக அது வன்முறை இல்லாத போராட்டம், வெறும் கையில போராடுவது, அது ஆயுதம் இல்லாத போராட்டம். நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்கள் உண்டு, தேவ பலமுள்ள ஆயுதங்கள் உண்டு. அதை கொண்டு நாம் தர்க்கங்களை அழிக்கலாம், மேட்டிமையான எண்ணங்களை அழிக்கலாம், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும்படி எண்ணங்களை சிறைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஆயுதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நமக்கு எந்த விதத்திலும் வன்முறை அவசியம் இல்லை. எந்த விதத்திலும் நமக்கு மாம்ச பிரகாரமான ஆயுதங்கள் தேவையில்லை. நமக்கு மேலான வல்லமை உள்ள ஆவிக்குரிய ஆயுதங்கள் உண்டு. அவற்றை தரித்து கொள்வோம், பிடித்து கொள்வோம், எடுத்துக்கொள்வோம், பயன்படுத்துவோம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.